ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் டிடெக்ஷன் யூசிங் மெஷின் லேர்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் முன்னாடி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும், ஓன் ஐடியாஸ் டெவலப் பண்ண ஹெல்ப் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கொடுக்குறோம், ஆன்லைன்ல அப்புறமா ஆஃப்லைன்ல. ஐடியா டிஸ்கஷன் பண்ணதுலேருந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரெசன்டேஷன் வரைக்கும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கேட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது வரைக்கும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொன்னா இது ஒரு பிரெயின் பேஸ்ட் டிசார்டர். ரிசர்ச்ல பார்த்தா இங்க இந்தியாவில மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் 5-10 வயசு குழந்தைகளுக்கு ஏர்லியா வரும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா வீட்லயும் ஸ்கூல்லயும் இவ்வளவு சின்ன ஏஜ்ல அப்நார்மல் பிஹேவியர் சேஞ்சஸை பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஒரு நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ டிசீஸை ஏர்லியா டிடெக்ட் ஆகாது. இது ஒரு 10 ஏஜுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா லேட்டர் இது என்னன்னா மென்டல் டிஸ்டர்பன்ஸும் மோட்டார் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸும் வர சான்சஸ் இருக்கு. ரிசர்ச்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்னன்னா சில்ட்ரனோட டிராயிங்ஸ்ல ஏர்லி சைன் தெரியும்னு சொல்றாங்க. எல்லா சில்ட்ரனுக்குமே ஒரு சிம்பிள் டாஸ்க் கொடுப்பாங்க. பென்சில்ல ஒரு ஸ்பைரல் டிரா பண்ண சொல்லுவாங்க, அப்புறமா ஸ்ட்ரைட் லைன் இல்லைன்னா வேவ் பேட்டர்ன்ல டிரா பண்ண சொல்லுவாங்க. நார்மல் சில்ட்ரன் ஸ்மூத்தா டிரா பண்ணிடுவாங்க. இதே இது அஃபெக்டட் சில்ட்ரன்ஸ் டிராயிங்ஸ்ல ஷேக்கி, அப்புறமா அன்ஈவன், டிசார்டா இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்டா டிரா பண்ணக்கூடிய சில்ட்ரனை செப்பரேட்டா எடுத்து டீட்டெயில அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சின்ன ஏஜ்ல நியூரலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம ப்ராஜெக்ட் கான்செப்டும். நம்ம ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸோட டிராயிங்ஸ், அதாவது ஸ்பைரல் வேவ் கேதர் பண்ணுவோம். டேட்டா செட் நம்ம கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா கன்வால்யூஷன் நியூரல் நெட் யூஸ் பண்ணிட்டு நார்மல் வெர்சஸ் பார்க்கின்சன் அஃபெக்ட் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஃபைனலா ஒரு சிம்பிள் யூஐ கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த யூஐல பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இந்த சைல்டோட டிராயிங் அப்லோட் பண்ணா சிஸ்டம் இமீடியட்டா இது என்ன கேட்டகரின்னு ப்ரிடிக்ட் பண்ணும். இது ஏர்லியா ஸ்கிரீனிங் பண்ண ஹெல்ப் பண்ணும், அவேர்னஸ் கொடுக்கும், சில்ட்ரன்ஸோட ஹெல்த்துக்கு டைம் கைடன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் இது. இதோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சில்ட்ரனோட டிராயிங்ஸை அனலைஸ் பண்ணிட்டு பார்க்கின்சன் சிம்டம்ஸை வெரி ஏர்லி ஸ்டேஜ்லயே கரெக்டா டிடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏர்லி டிடெக்ஷன் ட்ரீட்மெண்ட் பத்தி டெசிஷனும் ஈஸியா நமக்கு எடுக்க முடியும். அப்புறமா பிளட் டெஸ்ட், ஸ்கேன் மாதிரி இங்க எதுவும் தேவையில்லை. டிராயிங்கை நீங்க அப்லோட் பண்ணினா போதும். ஸோ சில்ட்ரனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, டென்ஷனும் இருக்காது. ஃபுல்லி சேஃப் அண்ட் நான் இன்வாசிவ் மெத்தட். மேனுவலா அப்சர்வேஷன் பண்றதுக்கு பதிலா CNN மாடல் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பைரல் அண்ட் வேவ் டிராயிங்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். ஹியூமன் எரர் ரெடியூஸ் ஆகும், அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். மாடலை நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய டிராயிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு ரீட்ரெயின் பண்ண முடியும். அப்போ சிஸ்டம் டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். நியூ பேரண்ட்ஸ்மே நமக்கு லேர்ன் பண்ணும். டாக்டர்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் குயிக்கா ஒரு கிளியரா டிரெக்ஷன் கொடுத்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏர்லி கேர், அப்புறமா ஏர்லி ட்ரீட்மெண்ட், அப்புறமா ஏர்லி அவேர்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டி தரேன். இது பாத்தீங்கன்னா அதோட லாகின் பேஜ். இதுல உங்களோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அதோட ஹோம் பேஜ். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட், உங்களோட நேம், அப்புறமா உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் நீங்க இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் இங்க ஒரு 5th 2018 ஜூன் டிபார்ட்மெண்ட் இதுல நமக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன், பேஷண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க இங்க கொடுக்கணும். உங்களோட நேம், ஏஜ், ஜெண்டர் மேலா ஃபீமேலானு, அப்புறமா ஃபோன் நம்பர், அப்புறமா உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ், டாக்டர் நேம், இப்போ பேஷண்டோட டீட்டெயில்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டா செட்ஸ். இப்போ ஒரு ஹெல்த்தி சைல்டு ட்ரா பண்ண ஒரு ஸ்பைரல். இப்போ நான் ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு செக் பண்ண போறேன் இது ஹெல்த்தியா இல்லை பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று ஹெல்த்தியான ஒரு குழந்தை நம்ம டிராயிங் பண்ணதும், இன்னொன்று பார்க்கின்சன் டிசீஸ் அஃபெக்ட் ஆன ஒரு சைல்டு டிரா பண்ணதும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இதுலேருந்து ஒரு இமேஜ் நான் கொடுத்து இது ஹெல்த்தியா இல்லை பார்க்கின்சன் அஃபெக்ட் ஆன ஒரு சைல்டோட டிராயிங்கா நம்ம பார்க்கணும், ஐடென்டிஃபை.
இது வந்து ஒரு ஹெல்த்தி சைல்டு டிரா பண்ண ஒரு இமேஜ் தான். இதே இது பார்க்கின்சன் அஃபெக்ட் ஆன சைல்டை வந்து வரைஞ்சதை பார்ப்போம். இது வந்து குழந்தைக்கு வந்து இந்த டிராயிங் பண்ண குழந்தைக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் வந்து 50.75% வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து நம்ம வேவ்ல பார்ப்போம். வேவ்ல நீங்க அதே மாதிரி தான் ஸ்பைரல் நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வேவ்லயுமே நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஹெல்த்தியும் இன்னொன்று பார்க்கின்சன் டிசீஸ் உள்ள அஃபெக்ட் ஆன சைல்டுக்கும். இப்போ முதல்ல ஹெல்த்தி சைல்டுக்குள்ளதை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி சைல்டு தான் இதை ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஐடென்டிஃபை ஆகிட்டு. இது அதே மாதிரி நம்ம ஹெல்த்தி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பார்க்கின்சன் அஃபெக்ட் ஆன சைல்டோட நம்ம டிராயிங் எங்கே கொடுத்து பார்ப்போம் நமக்கு எந்த மாதிரி ஆன்சர் வருதுன்னு. இதில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பார்க்கின்சன் அஃபெக்ட் ஆகி 99.74%. இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஓன் ஐடியாஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் இல்லை இன்னும் பேஜஸ் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.